எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த சித்திரை மாத அமாவாசையில் வரக்கூடிய சோடசக்கலையானது எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத பற்றியும் அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள் பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்க்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் தரத்துக்கு ரொம்பவே ஒரு ஊக்கத்தையும் தரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். சோடசக்கலைனா என்ன, இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இந்த பதிவுலையும் நான் சோடசக்கலைனா என்ன, சோடசக்கலை நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேருக்கு சோடசக்கலைனா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியல. அவங்களுக்காக தான் இன்றைக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அது என்னன்னு தெரியும் அப்படின்னா இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த நேரம் எப்போ சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க தொடர்ந்து இப்போ இந்த பதிவை பாருங்கள். நம்ம மனசில் நினச்சிருக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு, நம்ம நினச்ச வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு ரகசிய நேரம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ வரக்கூடிய நேரம் தான். அந்த நேரத்தை தான் சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகத்திய முனிவர் பாடல் மூலமாக இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்டது தான் இந்த சோடசக்கலை. இந்த சோடசக்கலைனா என்ன, இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வளர்பிறை பிரதமையிலேருந்து பௌர்ணமி வரை பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 திதிகள். தேய்பிறை பிரதமையிலேருந்து அமாவாசை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 திதிகள். திதிகள் அப்படின்னா கலைகள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஆனால் இந்த 15 இல்லாமல் 16ஆவதா வரக்கூடிய ஒரு கலை ஒன்று இருக்கு. அந்த கலை தான் சோடசக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்த அம்சம்தான் திருமூர்த்தி. இந்த சோடசக்கலையை அருளுனதுமே பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி தான். இந்த திருமூர்த்தியோட அருள் பார்த்தீங்கன்னா 5 நொடிகள் மட்டும்தான் இந்த பூமிக்கு கிடைக்கும். ஒரு 5 சொடக்கு போடக்கூடிய நேரம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தியோட அருள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சோடசக்கலை சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் தெரிஞ்சதுனால தான் அவங்களால அவங்க விரும்பினதை எல்லாத்தையுமே பெற முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த சோடசக்கலை எப்போ வருது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுதுன்னு நான் சொல்கிறேன். டிஸ்பிளேலையும் தந்திருக்கேன். இந்த சித்திரை மாத அமாவாசை முடியக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9:19 முடிஞ்சிருது. அப்போ சோடசக்கலை நேரம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில், அதாவது மே 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8:19 ஆரம்பித்து 10:19 வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரமானது நமக்கு இருக்கு. இந்த 2 மணி நேரத்துல தான் ஒரு 5 வினாடிகள் திருமூர்த்தியோட அருளானது நமக்கு கிடைக்கும். அந்த 5 நொடிகள் நமக்கு எப்போ வரும் அப்படிங்கிறதுமே நமக்கு தெரியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 மணி நேரத்தையுமே நம்ம தவற விடாம பயன்படுத்திக்கணும். இந்த 2 மணி நேரத்துல நம்ம தியானத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த 5 நொடிகள் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே திருமூர்த்தியோட கையில தான் இருக்கும். இந்த பூமியில உள்ள மனிதர்கள் உட்பட எல்லா உயிரினங்களுமே அந்த 5 நொடி ஒரு சூட்சமத்தில் தான் இருப்போம். அந்த நேரத்தில் நம்ம மனசில் நம்ம எதை நினச்சி தியானம் செய்கிறோமோ அது நமக்கு நிச்சயமாக நடக்கும். ஆனால் அந்த வேண்டுதல் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும்தான் வைக்கணும். பல வகையான வேண்டுதலை கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த வேண்டுதல்கள் யாருக்கும் கெடுதல் விளைவிக்காம, யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்காம இருந்தால் மட்டும்தான் அந்த வேண்டுதலுமே நமக்கு நிறைவேறும். இதே மாதிரி அமாவாசை பிரதமை திதியிலையும் பௌர்ணமி பிரதமை திதியிலையும் நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் வைக்கிறப்ப ஒரு சில பேருக்கு ஒரு முறையிலேயே அது நிறைவேறிடும். ஒரு சில பேருக்கு 1-2 மாதங்கள் கழிச்சு கூட நிறைவேறும். அது நிறைவேறணும் அப்படின்னா உங்களுடைய மன வலிமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய மன வலிமை எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வேண்டுதல்கள் ரொம்ப விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கும். இந்த சோடசக்கலை தியானத்தை நம்ம வீட்லேயோ இல்லை கோவில்கள்லையோ நம்ம தாராளமாக மேற்கொள்ளலாம். தியானத்தப்ப அந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். தியானம் செய்கிறப்ப தரையில் உட்காராம தரைக்கு மேலே ஏதாவது ஒரு பாயோ இல்லை போர்வையோ போட்டு அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துக்கலாம். இல்லை ஒரு துணியை விரிச்சு
விரித்து கூட நீங்கள் தாராளமாக உட்காந்துக்கலாம். தியானம் செய்கிறப்ப கண்டிப்பாக அசைவம் எதையுமே நம்ம சாப்பிட்ருக்கக்கூடாது. அதே மாதிரி இறுக்கமான ஆடைகளை கண்டிப்பாக அணிஞ்சிருக்கக்கூடாது. தியானத்தை நம்ம மேற்கொள்கிறப்ப வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களால் தரையில் உட்கார முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் சேருக்கு மேலே ஏதாவது ஒரு துணியை விரித்து கூட நீங்கள் சேரில் உட்காந்துக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தீரணும், குடும்பத்தில் பிரச்சனை தீரணும் அப்படின்னு எந்த கோரிக்கை வேணாலும் நீங்கள் வைக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் எடுத்து மன வலிமையோடு நீங்கள் அதை மேற்கொள்கிறப்ப கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் எல்லாருமே இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி நல்ல பலன்களை பெற பாருங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் நம்ம சேனலோட மெயில் ஐடியிலையோ இல்லை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி வீடியோஸை வரக்கூடிய நாட்களில் நான் உங்களுக்கு தரேன். நன்றி, வணக்கம்.